ஏப்பா பிக் பாஸ் டீம் உங்களுக்கு உள்ளே போட வேறு ஆளே கிடைக்கல, இல்லை கண்டஸ்டண்ட்டாக எவ்வளோ பெரிய டேலண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி தற்கூரியெல்லாம் தூக்கி எதுக்கு உள்ளே போறீங்கன்னு எனக்கு புரியவே கிடையாது. இது ரூமராக இருக்கணும்னு நான் ஆக்சுவலாக வேண்டிக்கிறேன். இது உண்மையாக இருந்துச்சுன்னா இதை விட ஒரு கண்ட்ராவியான செலெக்ஷன்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன வெளியில் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் என்னன்னா மந்திரம் சொல்லி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நம்பூதிரி மாதிரி பண்ணுறேன் சித்தர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நிறையா கேஸ் வேறு வாங்கியிருக்கிறான். அது ஒன்று. இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம், ரெண்டாவது ஒரு கல்யாணம், கேவலமான ஒரு டான்ஸுன்னு சொல்ல முடியாது, எதுவுமே இல்லை. சும்மா வைரல் ஆனது, ட்ரெண்ட் ஆனது, அவ்வளோதான். டிவியில் பாலிமர் நியூஸில் வந்தவங்கலாம் இப்போ வந்து விஜய் டிவிக்குள்ளே வரங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரில. என்னது பீ தெரியாது, பாத்ரூமே போனது இல்லையா தெரியாத மாதிரி கேட்குறேன். பீயா? பீ தான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அண்ணன் சாப்பிடுவாரு, நல்ல வியூஸ் போன ஆக்காட்டு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த ரெண்டு ஜென்மமும் உள்ளே போகணுமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னால் இதுக்கு மேலே பேச முடியல, கோவம் பயங்கரமாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பபாய்.